நான் மூத்த தாரத்து பிள்ளைங்க 2ஆம் தாரத்து பிள்ளைங்கன்னு என்னைக்குமே பிரிச்சு பார்த்தது கிடையாது. என்ன போய் நீ இப்படி சொல்லிட்டியே, மனசு ரொம்ப வலிக்குதுன்னு. டேய், என்னடா இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்ட? அதுவும் ஏன் பொண்ணை பார்த்து பார், அழுகுறா பார். அவன் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காத்தாண்டா போராடிட்டு இருந்தா. அந்த பொண்ணை உனக்கு எப்படியாவது கட்டி வச்சிடணும்னு நினைச்சா நீ ஏட உடமை பேசி செருப்படி வாங்கிட்ட. உனக்கு கல்யாணம் நடக்காத கோபத்தை இவன் மேல இருக்கிற காமிக்கிற. ஆவுண்டா இவன். வைஜெயந்தி, என்னை மன்னிச்சிடுறா. ஏதோ ஒரு கோபம், ஆதங்கம், ரொம்ப அவமானப்பட்டுட்டேன்டா. அதனால தான் அண்ணன் கோபத்தில் ஏதோ பேசிட்டேன். மனசில் வச்சுக்காதடா. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன இல்லடா. அண்ணனை மன்னிச்சிடுறா. அண்ணே, எப்பவுமே நீ தானே எனக்கு முக்கியம். நீ தானே என்ன புரிஞ்சுக்காம முதல் தாரம் 2ஆம் தாரம் அப்படி இப்படின்னு பேசிட்ட. மன்னிச்சிருமா. எனக்கு நிறைய அசிங்கமும் அவமானம் பட்டனா தாங்கிக்க முடியலடா. ஓ, அண்ணன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா 2 அடி அடிச்சிடுறா. விடுண்ண, அண்ணன் சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காதடா. மன்னிப்பெல்லாம் நமக்குள்ள எதுக்கு? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு போதும்ண்ண. ஒன்னே ஒண்ணுதான், அந்த பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணாம நான் விட மாட்டேன். அவ யார கட்டிக்கிட்டு போனா எனக்கு என்ன? அதை விட முக்கியம், அந்த வீட்டுல பானுவோட கை ஓங்கவே கூடாது. அந்த பானுவை விட அவங்க அண்ணனுக்கு நிச்சயமா நான் கல்யாணம் பண்ண விடவே மாட்டேன். நீ அப்படியே செய்யுமா. அதுக்கான வேலையை பாரு. என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. சரிப்பா, நான் கிளம்புறேன். அண்ணன், நான் கிளம்புறேன். சரிம்மா, பாத்துக்கடா. பரந்தாப, நான் கிளம்புறேன். இந்த காப்பி குடி. அம்மா, இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. நான் வரேன். வரேன்ப்பா, வரேன். பாத்துமா. ஏனுங்க, இந்தாங்க. ஹலோ. அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே, நான் பார்த்துக்கிறேண்ணே. இன்னும் 1 மாதத்தில் நம்ம ரேஞ்சே வரண்ணே. நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. நம்மளை நம்பிட்டீங்களா? நம்மளை நம்பினவங்க கைவிடப்படார். ஓகேண்ணே, கண்டிப்பாக முடிச்சிடலாம்ண்ணே. கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஓகேண்ணே, 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 ஓகே. ஏன்டா இவ்வளோ லேட்டா வர? நீ பசியே தாங்க மாட்டேன். நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா? ஆமா, ஐயா வெளியில போய் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு இவ்வளோ லேட்டா வரீங்க? வெளியே வேலையே இருக்கக்கூடாதா? சம்பளம் வாங்குறதா வெளியே போகணும்னு சட்டம் இருக்கா? வாய மூடுறா. படிச்சு டிகிரி வாங்க துப்பு கிடையாது. ஆனா வாய் மட்டும் இங்கிருந்து இங்கிலாந்து வரைக்கும் நிழுது. என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருக்கணும். ஊர் உலகத்தில் போய் பாருங்க, அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி படிக்க வச்சிருக்காங்கன்னு. எல்கேஜிலே டியூஷன் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 10th 10 கோச்சிங் கிளாஸ். +2 பாடத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடியே படிக்க வச்சிடறாங்க. ஓ, நாங்க ஒழுங்கா படிக்க வைக்கலன்னு ஐயா குறைபடுறீங்களோ? உன் மரமண்டையில எதுவுமே ஏறல. நாங்க தான் +2 வரைக்கும் சரியா படிக்க வைக்கல. ஐயா ஒரு ஓபன் யூனிவர்சிட்டியில டிகிரி வாங்கிருக்கலாம்ல. என்னது, +2 பாஸ் பண்ணாம டிகிரி கொடுக்குறாங்களா? எந்த பிராட் யூனிவர்சிட்டி அது? ஐயோ, உன்னை எல்லாம் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு கேவலமா இருக்குடா. ஓபன் யூனிவர்சிட்டி தெரியாது. நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. என்னங்க நீங்க நம்ம பிள்ளை நீங்க இப்படி திட்டுறீங்க? நீ கொஞ்சம் வாயை பத்திட்டு உங்க இருக்கியா? தர சாப்பாடு தான் எனக்கு டெய்லி போடுறாங்க. சரி, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குடா. பா, எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கப்பா. அந்த காலத்தில் சொல்லி கேள்விப்பட்டதில்ல? ஒரு கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போகும். ஆமாங்க. நீ ஒரு கூறு கட்டுவ. உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஊதாரிக்கு எவன்டா போட்டு கொடுப்பா? உனக்கு இந்த வயசுல கல்யாணம் வேற கேக்குதோ? உங்களுக்கு மட்டும் 23 வயசு இருக்கும்போது உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எங்க அம்மாவை பார்த்து நீங்களே கல்யாணம் பண்ணிட்டீங்க. எனக்கு 28 முடிஞ்சு 29 ஆயிடுச்சுப்பா. சொல்லப்போனா எனக்கு வயசாயிட்டே போகுது. உன் வயசுல நான் படிப்பை முடிச்சு பேங்க் வேலைக்கு போய் அங்க 2 எக்ஸாம் பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிட்டேன். பா, கல்யாணம் பண்றதுக்கு எந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண அவசியம் இல்லப்பா. ஆம்பளை லட்சணமா இருந்தாலே போதும். அந்த லட்சணம் எனக்கு நிறையவே இருக்கு. ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கூட உன்னை கட்ட மாட்டான். உன் வண்டவாளம் தெரிஞ்சா உன் மூஞ்சில காரித்து போவாங்க. பா, அதெல்லாம் ரெடிமேடா இருக்கு.
என் டார்லிங் உமாதான்ப்பா. அந்த வீட்டில் இருக்காளே, அவளை பேசி முடியுங்க. என்னது டார்லிங்கா? அவ உன்னை நாயோட கேவலமா பாக்குறான். நீ என்ன வெக்கம் இல்லாம அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? அசிங்கமல்ல உனக்கு? அந்த வீட்டுல யாருமே உன்னை மதிக்க கூட இல்ல. என் பொண்ணு பேசிய ஒருத்தர் கூட கேட்கல. அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவள பேசியும் ஒருத்தர் கூட ஒன்னு சீண்டல. மா, எனக்கு பசி அதிகமாகிருச்சு. இப்போ சாப்பிட்டா நான் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவேன். என் சாப்பாடை பெட்ரூம்க்கு எடுத்துட்டு வந்துடுமா? ஏங்க, அவனே பசியோட வந்திருக்கான். அவனை எதுக்கு சண்டை போட்டு டென்ஷன் ஆக்கி அனுப்பிட்டு இருக்கீங்க? நல்ல அம்மா, நல்ல பையன். சரி, அவன் பேச்சு விடு. பானு ஃபோன் பண்ணல? இல்லைங்க, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வீட்ல இருந்து ஆபீஸ் கிளம்பிட்டேன், ட்ரெயின் ஏறிட்டேன், ஆபீஸ் போயிட்டேன், கையெழுத்து போட்டேன், வெளியில வந்துட்டேன்னு ஒன்னொன்னுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு வாரமா ஃபோனே பண்ணலங்க. எனக்கு கூட தான் போகும்போது வரும்போது ஃபோன் பண்ணுவா. என்னாச்சுன்னே தெரியல. ஏங்க, ஒருவேளை அவன் மாமியார் அவளை ரொம்ப தாங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதான் ஃபோன் பண்ண மறந்துட்டாளோ? நான் வேணா ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், ஏகப்பட்ட டென்ஷன்ல இருப்பா. அவளே ஃபோன் பண்ணுவா, அவளே வருவா. சரி, பார்ப்போம். இந்த வரேன்டா, கொண்டு வரேன்டா. இவன் ஒருத்தன். என்ன மீனாட்சி, ஏன் டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. என் புருஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பக்கம் தம்பிங்களுக்காக எவ்வளவோ போராடுறாரு, எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. இத்தனை நாள் இந்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாம இடி தாங்கி மாதிரி தாங்கிட்டு இருக்காரு. ஆனா ஏன் மீனாட்சி, இப்ப அதுக்கு என்ன? எவ்வளோ பண்ணியும் எவ்வளோ செஞ்சும் உங்களை பத்தி அந்த பானு தப்பா பேசும்போது என்னால தாங்கிக்க முடியலங்க. விடு மீனாட்சி, அவ என்ன புதுசாவா பேசுறா? வழக்கமா பேசுறது தானே. இல்லைங்க, என்ன சொன்னாலும் என் மனசு தாங்க மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அவ பேசும்போது? எல்லாரும் உங்க தியாகத்தை பாராட்டி பேசிட்டு இருக்கும் போது அவ மட்டும் அதை கொச்சப்படுத்தி கேவலமா பேசுறா. புரியுது மீனாட்சி, ஆனா நீயே இவ்வளவு வருத்தப்பட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிற. இல்லைங்க, அவகிட்ட சொல்லலைன்னு சண்டைக்கு வரா. சொன்னா கூட அவளால என்னங்க பண்ணி இருந்திருக்க முடியும்? அதானே உண்மை. இத பாரு மீனாட்சி, இத பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு விரிசல் கூட விடாம பாத்துக்கிறது உன்னால மட்டும்தாமா முடியும். வைஜெயந்தி, ஆனந்தி யார் வந்தாலும் உன்ன மாதிரி ஒரு மருமக இந்த குடும்பத்துக்கு அமையாதமா. யார் வந்து தட்டி உடைச்சாலும் அதை நீ தடுத்து நிறுத்திடுவ. உன்னை தாண்டி இந்த பாச சுவரை யாராலையும் உடைக்க முடியாது. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. பிரச்சனைகளையே தடுக்கிற தடுப்பு சுவரா நீ இருக்க. நீ இடிஞ்சு உட்கார்ந்துட்டா இந்த குடும்பமே இடிஞ்சு உடைஞ்சிருமா. நீ இதையெல்லாம் நினைச்சு மனசு சங்கடப்படாத. நீ
நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஸ்ட்ராங் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறது தான். எந்த பொண்ணுமே வரும்போதே வலிமையா வர்றது இல்லைங்க. புருஷன் மேல இருக்கிற அன்பும் பாசத்தாலையும் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் வலிமையா இருக்க முடியுது. நானும் அந்த மாதிரி தான். சில விஷயங்களை சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னா அது உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டும்தான். சரி மீனாட்சி, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. காலம் சீக்கிரமே எல்லாருக்கும் நல்ல வழி காட்டும்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நிம்மதியா தூங்க போறீங்க. சரி. என்னங்க என்னங்க என்னம்மா? அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல, சும்மா கண்ணு மூடி படுத்திருக்கேன். மேல உட்காருங்க. எதுக்குமா? சும்மா உட்காருங்க. இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்பெல்லாம் நீ நிறைய மாறிட்ட. என் கூட ரொம்ப நல்லா பேசுற. ஆனா அதனால நடிப்பான்னு பாக்குறீங்களா? நிஜங்க. இது வரைக்கும் நான் யார் மேலயும் உள்ள கோவத்துல முட்டாள்தனமா உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். உங்க மேல எனக்கு தனிப்பட்ட கோபம்னு எதுவுமே கிடையாதுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க மேல உள்ள கோபத்தினால நான் உங்களை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா சொல்றேங்க, இப்ப என் மனசுல உங்களை நினைச்சுதான் இருக்கேன். நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. என்னங்க கண் கலங்குறீங்க? இல்ல விஜயந்தி, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஏன் பெத்தவங்களுக்கு கூட பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒருத்தன் கட்டின பொண்டாட்டிக்கு பிடிக்காம இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். உறவுகள்லயே ஒரு கட்டத்துக்கு மேல தொடர்ந்து வர்ற உறவு மனைவி மட்டும்தான். ஆனா அவன் மனைவிக்கு மட்டும் அவனை பிடிக்காம இருந்தா அதோட வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த வைஜெயந்தி செத்து போயிட்டா. இப்போ உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது வைஜெயந்தி ராஜேந்திரன். இனி எந்த நேரத்திலையும் உங்களை நான் நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டேன்.
எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை சண்முகனை கூட்டு வருவோன்னு. இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமாவும் பயமாவும் தான் இருக்கு. ஏன்பா சண்முகம் எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வெளியே போனா? இல்லைம்மா, மகாராஷ்டிராலேருந்து கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்கள அட்டன் பண்ணுறதுக்காக கடைக்கு போயிட்டான். ஏங்க இவ்ளோ பிரச்சனையில இருந்து அவர் மீண்டும் இப்பதான் வந்திருக்காரு. வீட்ல இருந்திருந்தா அட்லீஸ்ட் பானுவை கூட்டிட்டு அவர் வெளியிலாவது போயிருந்திருப்பார்ல. அவரை போய் எதுக்கு அனுப்பி வச்சுங்க? இல்லைம்மா, நான் அனுப்பலம்மா. அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் அட்டன் பண்ண கஸ்டமர்ஸா, அவன் தான் பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டான். ஏப்பா சரவணா, 2 நாள் தானே காட்டுல இருந்துட்டு வந்த, அதுக்குள்ள மனைவி பக்கத்துல வீட்லயே இருக்கணுமா? அண்ணன் ராஜேந்திரனுக்கு வேற சமீப காலமா தலைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டமே தெரியுது. அதுக்கு காரணம் வைஜெயந்தியனியோட சாஃப்ட் கார்னர் தான். அம்மா, இவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல் வேலை அதான். என்னம்மா? வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க சம்பந்தி. பரவாயில்ல. என்ன நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கன்னு நினைச்சோம். நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன். அங்க ஏற்கனவே 1008 குழப்பம், இதுக்கு நடுவுல இந்த வீட்ல கடத்தல் குழப்பம் வேற. இப்போ எங்க அப்பா அம்மா வராததுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? பானுமதி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அதனால இத்தனை நாளா நிம்மதி இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் வீடு பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்கு. இது சார் சின்ன விஷயம், எவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க. முழு பூசில சாப்பாடு வச்சு மறைச்சிருக்கீங்க. ஏன் சார் 25 லட்சம் பணம் இருக்கிறதுக்கு பேங்க் வந்தீங்களே, அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்ன மனுஷன் சார் நீங்க? இங்க பாருங்க சார், எங்களுக்கே கடைசி நேரத்துல தான் தெரியும். பானுமதி யாரு? உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன். அவளுக்கு தான் இந்த விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பானுமதியோட அப்பா நான், உங்க அண்ணனோட மாமனார், எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சது தப்பு இல்லையா? சிவஞான சார், எத்தனையோ விஷயத்த என் பொண்ணுகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிருக்கீங்களே, அதே மாதிரி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தீங்கன்னா பானுகிட்ட எடுத்து சொல்லிருப்பேன் சார். அது உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எல்லாரையுமே தேவையில்லாத பரபரப்பு டென்ஷனுக்குள்ளாக்க வேண்டாம் தான் நானே என் மனசுக்குள்ள வச்சிருந்தேன். சார், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அம்மாவுக்கு கூட 2 நாள் முன்னாடி தான் தெரியும். சார், அம்மா, அண்ணா, அண்ணி, தம்பி, தங்கச்சி எல்லாத்தையும் விட்டுருக்கு சார். 3 முடிச்சு போட்டுட்டு பெத்து வளர்த்த எங்களை விட்டுட்டு புருஷன் தான் எல்லாமே நம்பி உங்க குடும்பத்துக்கு வந்திருக்காள் என் பொண்ணு. அவளுக்கு தெரிய வேண்டாமா? இந்த கைராசி குடும்பத்துல உங்களை நம்பிதான் சார் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். உங்க மேல எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருந்தேன், எல்லாம் சுக்குள்ள உடைஞ்சு போச்சு சார். அது இல்லை சார். சார் போதும் சார், இது ஒண்ணு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான இடம் இல்லை சார். ஆமா சார், அவன் புருஷன் எங்க போனா என்ன ஆனன்னு எவ்வளவு கவலை இருந்திருப்பா. அது கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? ஏம்மா, மாப்பிள்ளை எங்கம்மா? வந்தாரு, அண்ணன் தம்பிங்களெல்லாம் கட்டி பிடிச்சு அழுதாரு, திரும்ப எங்கேயோ போயிட்டாரு. எங்க போயிட்டாருன்னு எனக்கு தெரியாது, யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை, அவரும் சொல்லல. ஏன் சார், இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை என் பொண்ணுகிட்ட ஆறுதல் ஒரு வார்த்தை பேசிக்கலாம்ல? அவர் உங்ககிட்ட என்ன பேசுறேன்னு நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு அண்ணன் தம்பி மட்டும் போதும், கடைசி வரைக்கும் நான் அவங்களோட வாழ்ந்துறேன்னு சொன்னாரமே, அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? என் பொண்ணு ஆயுசு வரைக்கும் என் வீட்டிலே வச்சுக்குவா? இல்லை சார், நீங்க அப்படி அவ வாழ்ந்தது என்ன சார் அர்த்தம் இருக்கு? சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஏன் சார், நீங்க தான் வேணும்னா அவருக்கு ஏன் சார் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? நீங்களும் புருஷன் முன்னாடி குடும்பமா வாழ்றீங்க. என் மாப்பிள்ளை அப்படியா இருக்காரு? ஆனா என் பொண்ணு அப்பவே சொன்னா, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலப்பா சொன்னா. நான் தான் கேட்கல. பெரிய குடும்பம், கைராசி குடும்பம்னு இந்த பாழு கடத்தை தள்ளி விட்டுட்டேன். ஏன் தப்பு? என்ன சார் நீங்க பானுவுக்கு நீங்க எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி பேசுறீங்களே. அவளுக்கு நீ சொல்லி புரிய வைக்க என்ன சார் இருக்கு? உங்களுக்கு தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நான் சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களே சார். இத்தனை நாள் என் பொண்ணு செஞ்ச தப்பு நான் சொல்லி சுட்டி கட்டிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவ பக்கத்துல இருக்க நியாயம் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க. வேணும்னா எல்லார் முன்னாடியும் நான் பகிரங்கமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்.
நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்க தம்பி என்னைக்காவது சரியா பேசிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்தான் எனக்கு மாப்பிளையே வந்தாரு. ஆமா. இவனுக்கு புருஷனா வந்தாரு. ஆமா சார். கொஞ்சமாவது முறையா நடந்துக்கிட்டாரா? வேண்டாம் சார், இதெல்லாம் சரியா வராது சார். இனிமேல் பானு இருந்து கஷ்டப்பட வேண்டாம். பானு உன் திங்ஸ் எடுத்துட்டு என்னோட புறப்படு. வா. சமந்தி என்ன பேசுறீங்க? கிளம்புமா. அப்பா 1 செகண்ட். தேங்க்ஸ் பா. எங்க இந்த முறையும் நீங்களும் எல்லார் மாதிரியும் புரிஞ்சுக்காம பேசுவீங்களோன்னு நினைச்சேன். ரியலி தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் மீ. நீங்க சொல்ற மாதிரி நான் இந்த விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு அவசர முடிவு எடுக்கல. அவருக்கான ஸ்பேஸ நான் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு என் கூட நல்ல வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் அவர் மனசுல வந்ததுன்னா அவர் யோசிக்கட்டும் அதை பத்தி. எங்க 2 பேருக்கு நடுவில் நிறைய இடைவெளி இருக்குப்பா. அது முதல்ல குறையணும். அதை அவர் ரியலைஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் நான் அவருக்கு கொடுக்கணும்ல. பார்க்கலாம்ப்பா, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். ஓகே. ஓகே. அப்பா, நீங்க இதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம கேர்ஃபுல்லா வண்டி விட்டுட்டு போங்க. ஓகே? சரிம்மா. நான் ஏதாவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தா ஐம் சாரி. ஐயோ அப்பா, எதுக்கு சாரி? நீங்க இப்பதான் கரெக்டாவும் பேசிருக்கீங்க, நியாயமாவும் பேசிருக்கீங்க. ஓகே? அது இல்லம்மா, நான் கொஞ்சம் ஓவரா ஐயோ அப்பா, டோன்ட் கெட் டென்ஸ்ட். ஓகே? டிரைவ் சேஃப்லி, பத்திரமா வீட்டுக்கு போங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு வந்து பேசுறேன். சரி. ஏதாவது உனக்கு இங்க பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. சரியா? சரிப்பா. ஜாக்கிரதை.